கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த கூடுகையில் வந்திருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் தேவனுடைய கரத்தின் கிரியினாலே வழிநடத்தப்பட்டவர்களாகவும் கர்த்தரை போதித்து உணர்த்தி வாழ வைக்கிற கரம் கூட இருப்பதாக. இந்த நாளிலே மரணத்தின் கட்டுக்களை அறிந்தீரே. பலவிதமான கட்டுக்களை உடைத்தவர் இன்று ஆண்டவர் நமக்கு மரணத்தின் கட்டுக்களை உடைத்தீரே. பலவிதமான மரணத்தின் போராட்டம் வாழ்க்கையில, காலேஜ் காலத்தில், வியாபாரத்தின் நாட்களிலே, குடும்ப பிரச்சனையினாலே, இப்படி அநேக காரியங்களிலே மரணம் எப்படியாவது ஒரு மனிதனை ஜெயிக்கணும். இந்த மரணத்தின் சங்கில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு முழு விடுதலை கொடுப்பதற்கு மரணத்தை தோற்கடிக்க ஆண்டவர் கிரியை செய்யப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மாத்திரம் பயன்படுவதாக. பவுல் நிருபத்தில் எழுதும்போது 1 Corinthiயர் 15ஆம் அதிகாரம் 55 வாசிக்கும் போது, மரணமே உன் கூர் எங்கே? மரணம் எவ்வளவாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூர்மையான பட்டயத்தோடு சுற்றி திரிந்தாலும், ஆணுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி எப்பேற்பட்ட மரணத்தின் கட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் ஆண்டவர் அந்த ஆயுதங்களை முறித்து போடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மரணத்தின் விளிம்பில் வாழ்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாய் மீட்டெடுக்கும்படி அந்த மரணத்தின் கட்டுக்களை உடைப்பதற்கு வாழ்க்கையை கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18 4வது வசனத்தில் வாசிக்கிற கவனியங்கள். மரணத்தின் கட்டுக்களால ஜனங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. தாவீது உணர்ந்த அவன் அனுபவித்ததை இங்கே எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 18:4 மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டன, மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டன. வாழ விடாதபடிக்கு ஒரு மரணக்கட்டு. எந்த வழியாவது ஜனங்களை அதை கட்ட வேண்டும் என்று அது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் போது தாவீது கதறாப்புல, மரணத்தின் கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் மறைமுகமாய் தாக்கக்கூடியதான சாபத்தின் மரணம், பாவத்தின் மரணம், முன்னோர்கள் வரக்கூடியதான விக்கிரகத்தினால வரக்கூடியதான எல்லா விதமான பொய்த்து போன ஆவிகள் மூலமாக வரக்கூடியதான சில மந்திரவாதத்தில மரணத்தினுடைய கிரியைகள் ஜனங்களை தாக்குமானால் நிச்சயமாகவே அந்த கட்டுக்கள் சுற்றி கொண்ட கட்டுக்களை ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மாத்திரம் பயன்படுவதாக. சங்கீதம் 116:3 அங்கே வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது. அல்லேலூயா. மாறி மாறி
ஒரு முறை அல்ல, வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு விரோதமாக சில வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள் மாறி மாறி சுற்றி கொண்டு ஜனங்களை தோற்கடிப்பதற்கு திட்டம் போட்டு கொண்டு வரும். 18 நாள்லையும் மரண கட்டுக்கள் சுற்றி கொண்டன. 116:3 மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசிக்க கூடாது. அவன் நல்லா உழைத்து தேவ பிள்ளையாய் வாழ்வதற்கு விரோதமாக சாத்தானுடைய அரண்கள் ஜனங்களை சுற்றி கொண்டே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் யோபு நாட்களில் சாத்தான் கேட்டார். சாத்தான் என்ன சொல்றான்? எல்லாம் சுற்றி திரிஞ்சு எங்க வந்தான்னா தேவ பிள்ளையாகிய யோபு விட்டுருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். மரண கண்ணிகளுக்கு, குடும்ப சாபங்களிலிருந்து விடுவிப்பதற்கு, எந்த ஒரு பாவமும் குடும்பத்துக்குள் வராதபடிக்கு, அவன் தொழில் நஷ்டப்படாதபடிக்கு, அவன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக, குடும்பத்துக்கு பாதுகாப்பாக, அவனுடைய பொருளாதாரங்களுக்கு பாதுகாப்பாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அருமையாய் அந்த குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் யோபு மட்டும் சாத்தான் பார்வை இவனுடைய வளர்ச்சியை அழிக்கணும், யோபுடைய குடும்பத்தை அழிக்கணும். யோபு ஒரு நாளும் அவன் சம்பாத்தியங்கள் எவ்வளவாய் சம்பாதித்தானோ ஒரே நாளில் அவனை நஷ்டப்படுத்தி அவனுடைய ஜீவனவே எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற திட்டத்தோடு சாத்தான் சுற்றி கொண்டு திரிந்து வந்தான். யோபுவை நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். ஆண்டவரும் ஒரு சில நாட்களாக பரீட்சை பண்ணும்படி யோபுவுக்கு ஆண்டவர் சில நாட்கள் வியாதி மூலமாக, குடும்பத்தில் எல்லாம் இழந்தவனாக, அவனுக்கு பயந்தவங்க, அவனுக்கு மரியாதை கொடுத்தவர்களெல்லாம் அவனை ஏளனமாய் பேசுவதற்கும், அவனை ஒரு நல்ல கோடீஸ்வரை வாழ்ந்தவனை மதிப்பற்றவனாக ஆண்டவர் நடத்தி வந்த நாட்களும் பார்க்கிறோம். ஆனா சாத்தா யோபுவை எவ்வளவாய் திட்டம் போட்டு அவன் ஜீவனை எடுக்க வந்தாலும் தேவன் ஜீவனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார். பொருளாதாரங்கள் நஷ்டப்பட்டாலும், குடும்பங்கள் அழிந்து போனாலும், அவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து நடுத்தரில் இருந்தாலும் ஆண்டவர் ஜீவனுக்குள்ள ஒரு பாதுகாப்பு வைத்திருந்தார். சாத்தான் இந்த உலகத்துக்கு பொருளை காட்டிலும் ஜீவனைத்தான் நஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட சாத்தான் சுற்றி திரிகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் முழுவதும் ஒரு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆனா யோபு வாழ்க்கையில எல்லாம் நஷ்டப்பட்டாலும், எல்லாமே எல்லாம் அவனை விட்டுட்டு போனாலும், ஆனா யோபு ஆண்டவர் மேல உண்மையா இருந்தான். அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு ஆண்டவருக்காய் வைராக்கியமா இருந்தேன். அவன் ஜீவன் இருக்கு மட்டும் உத்தமத்தை விடவே மாட்டேன் அப்படின்னு யோபு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய எல்லாம் இழந்த போது கூட ஆண்டவர் யோபுவை, அவனுடைய ஜீவனை பாதுகாத்தார். சாத்தானுடைய நோக்கம் என்ன? எல்லாத்தையும் அழிக்கணும், யோபு பேரு இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று அவன் திட்டம் போட்டாலும், யோபுங்கிற வேதாகமத்துல ஒரு பாடத்திட்டம் வரணும்னா எப்பேற்பட்ட சாத்தான் கண்ணி வைத்தாலும் அந்த கண்ணியை கர்த்தர் அறுத்து போடுவார்.
அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பி பறந்த குருவியை போல நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் தப்பித்துக் கொள்ளும்படி நிச்சயமாகவே ஆண்டுடைய கரம் நம்மளோட கூட இருக்கும். இந்த மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இழப்புகளையும் துக்கங்களையும் சாபங்களையும் பில்லீசுரத்தின் மூலமாகவும் சில மந்திரவாதம் மூலமாகவும் ஜனங்களை அழிக்கும்படிக்கு சாத்தான் அவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டே வரும். ஆனால் யோபுவுக்கும் ஒரு நாள் சாத்தான் கட்டியிருந்த சிறையிருப்பை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாற்றி அதை நீக்கி எடுத்த பின்பு அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு ரெண்டத்தனையாக இருந்து கொடுத்தார். சாத்தான் கிரியை செய்து வரைக்கும் ஒரு வாழ்க்கையில கஷ்டங்கள், சங்கடங்கள், மரண பயங்கள், வியாதிகள், வறுமைகள், குடும்பத்தில் குழப்பங்கள், பிரிவினைகள், வியாபாரத்த நஷ்டங்கள் எல்லாம் வரும். சாத்தான் மூலமாய் வரக்கூடிய, சாபத்தின் மூலமாய் வரக்கூடிய இப்படிப்பட்ட தாக்கங்களை நம் ஆண்டவர் நிச்சயமாகவே உடைத்து போட போகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க, மேலே சொல்லுங்க. யோபுக்கு நிரந்தரம் அல்ல. யோபு வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் வைராக்கியமாய் தீவிரமாய் உங்க வாழ்க்கையில வார்த்தையை கொண்டு கிரியை செய்ய போகிறார். இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவரை கொல்ல வேண்டும் என்று ஏதோடு திட்டம், கல்லால இயேசுவை அடித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம், செங்குத்தான மலையில ஆண்டவரை குப்பர தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும் என்ற திட்டம், தேவ திட்டம் அதை அனுமதிக்கவில்லை. ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் பொய்த்து போக பண்ணினார். அல்லேலூயா. தேவ திட்டம் சிலுவையில மறிக்கணும். அவர் சிலுவையில மறித்தால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நொறுங்குண்டவர்கள், காயப்பட்டவர்கள், சாபத்தில் உள்ளவர்கள், மரணத்தின் கட்டுகளில் உள்ளவர்களை விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையிலே ஆண்டவர் ஜீவனை ருசி பார்த்தபடியினால அந்த சிலுவை மூலமாய் நமக்கு ஒரு பிழைப்பு, நமக்கு ஒரு மீட்பு, நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு சுகம், ஒரு சமாதானம், இப்படி ஆண்டவர் சிலுவையின் மூலமாய் உபதேசத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மரணமே ஒரு கூறென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாய் திட்டம் போட்டு வந்தாலும், அல்லேலூயா, அவரை எப்படிலாம் திட்டம் போட்டு இந்த பூமியில மனிதனாய் வாழும்போது அதிக திட்டம் போட்டாலும் மனித திட்டம் ஒரு நாளும் ஜெயிக்காது. தேவனுடைய திட்டம் ஜெயிக்குமாக. அல்லேலூயா. மனிதனுடைய திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும், மனிதனுடைய ஆலோசனை உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும், உங்களை அழிக்கணும், கொல்லணும், இவங்க வாழக்கூடாது, இவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கணும், இவங்க படிப்பை கெடுக்கணும், இந்த குடும்பத்தை அழிக்கணும், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் சாத்தானுடைய கூட்டங்கள், மனித திட்டங்கள் உங்க வாழ்க்கையை கிரியை செய்தாலும் நிச்சயமாகவே நம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். யோபு கைவிட்டாரா? இயேசு கிறிஸ்து பூமியில் அனுப்பப்பட்ட தேவன் கைவிட்டாரா? கடவுளாகிய ஆண்டவர் நிச்சயமாய் மரண கட்டத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். யோவான் 10:10 எடுத்து வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து உபதேசத்தில் வாசிக்கும் போது, திருடவும் கொல்லவும் தான் வருவான். அல்லேலூயா. அவருடைய நோக்கமே ஒரு மனிதனை கொல்லணும். அவன் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பரிசுத்தமான எண்ணங்கள் திருடணும், ஒழுக்கத்தை கொள்ளையடிக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செய்த எல்லா காரியங்களையும், மனிதனுடைய திட்டங்களை, ஒழுக்கங்களை, பரிசுத்தத்தை, தேவனுக்கு அடுத்தவைகளை, தேவ சபைக்கு போவதில்லை,
ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை செய்வதில் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற உள்ளத்தில் இருக்கிறாங்க எல்லா விதமான நல்ல காரியங்களை அவன் திருடி கொண்டு அவன் எப்படியாவது பாவங்களை உண்டாக்கி, கோபங்களை உண்டாக்கி, தர்க்கங்களை உண்டாக்கி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான குழப்பத்தைக்குள்ளாக அவனை உருவாக்கி அவனை கொல்லணும். யோபு கூட கொல்லணும்னு திட்டம் பண்ணான். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, நீ நஷ்டப்பட்டுக்கோ, எல்லாத்தையும் அழிச்சுக்கோ, ஆனா அவனை ஜீவனை மட்டும் தொடாத என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். சரீரத்துக்கான மரணம் உலகத்தில், ஆனா ஆத்மாவுக்கான மரணத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு உண்மையான ஆண்டவரை யோபுவை விட நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது, நம்பிக்கையில உறுதியா இருக்கும்போது, எப்பேற்பட்ட சங்கிலிகள் உங்களை கட்ட வந்தாலும் அது உடைக்கப்பட்டும், அது மூடிக்கப்பட்டும், அது தகர்க்கப்பட்டு விடும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே திருட ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள பிள்ளைகளை ஆண்டவருக்கு நல்ல காரியங்களை நினைக்கிற நினைவுகள் திருட வருவான். பாவத்தை கொண்டு வருவான், சாபத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான். சபைக்குள்ள வரும்போது தூக்கத்தை கொண்டு வருவான், சபைக்குள்ள வரும்போது பிரிவினையை உண்டாக்குவான். இது எல்லாம் திருடி உங்களை ஒதுக்கி உங்களை புறம்பே தள்ளி உங்களை கொல்லுவதற்காக என்ன பண்றான்? திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, யோபு விட நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. அந்த தேசத்துல யோபு ஒரு செல்வ செழிப்பாய் வாழ்ந்தாலும் அவன் ஆண்டவருக்காய் வைராக்கியமா நின்று வாழ்ந்தவன், விசுவாசம் நின்று வாழ்ந்தவன், கடைசி வரைக்கும் வசனத்தை உதட்ட விட்டு விலகாதபடி பாதுகாத்துக் கொண்டவன். கடைசி நிமிஷத்துல கூட தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவனை செய்ய நினைத்தது தடைப்படாது என்று ஆண்டவரை பார்த்து அவன் ஜெபம் செய்தவன். இப்படி தேவ பிள்ளைகளுக்கு உண்மையாய் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது, சாத்தானின் திட்டங்கள் எல்லாமே தோற்று போய்விடும். அவன் திட்டங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். உங்க வாழ்க்கையில இனி அவனுடைய சாபம், அவனுடைய திட்டம் பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மரண கட்டுக்களை உள்ளவங்களை ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்ய போறாரு? விடுதலை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது 116:3 எடுத்து வாட்சம், மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டன என்றார். அல்லேலூயா. மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டன என்று எதையோடு சொல்லுகிறார். இந்த மரண கட்டுக்கள் யோகமும் சுற்றி கொண்டது. ஆனால் ஜீவனை நஷ்டப்படுத்த முடியல. அவருடைய வாழ்வாதாரத்தை, பொருளை, அவருடைய பிள்ளைங்களை, அவருடைய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அவன் சுற்றி வளைத்து நாசப்படுத்தினாலும் ஜீவனை பாதுகாக்கிற ஆண்டவர் வல்லமையானவர். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அது 5-6 வாசித்தீங்கன்னா, மரண அலைகள் என்னை சூழ்ந்தது. மரண அலைகள், கடல்ல இருக்கிற அலைகளை போல எவ்வளவோ பிரச்சனைகள், நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டன. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எப்படி தப்பிக்க கூடாது? ஒரு முயலை வேட்டையாடுறவர்கள் அமுக்குறது போல, ஒரு மீன் வலைய போட்டு மீன்களை அந்துவதை போல, இப்படிப்பட்டதான மரணத்தின் வலைகளும் மரணத்தின் அலைகளும் உங்க வாழ்க்கையில சூழ்ந்து வந்தாலும், மரண வலையே உங்க வாழ்க்கையில விரித்து இருந்தாலும், தொழிலை நஷ்டப்படுத்தணும், உங்க பிள்ளைகளை தடுக்கணும், வாழ வைக்க கூடாது, உங்க வீட்டை பிரச்சனை உண்டாக்கணும், உங்க வீட்டுக்கு மந்திரவாதம் பண்ணணும், ஏவல் பண்ணணும், பில்லி பண்ணணும், செய்வனை வச்சு இவங்களை எப்படியாவது அழிக்கணும் பண விரயத்தோடு அவனை செலவழித்து செய்தாலும் பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட மரண அலைகளும் எப்பேற்பட்ட மரண வலைகளும் மரணத்துக்கான கண்ணிலிருந்து
ஆண்டவர் உங்களை தப்பிக்கும்படி நிச்சயமா கிருபை செய்வார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நொறு கொண்டவர்களை, காயப்பட்டவர்களை, மரணத்தின் பயத்தில் உள்ளவர்களை விடுதலை ஆக்குவதற்கு இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பப்பட்டு இந்த பூமியிலே சுவிசேஷத்தின் மூலமாய் விடுதலை கொடுத்து வாழ வைக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையில எப்பேற்பட்ட மரண அலைகளும் மரண கண்ணிகளும் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அது நிச்சயமாய் அந்த மரண அலைகள் கண்ணிகள் கிழிந்து போகும், அந்த கண்ணிகள் அறுக்கப்பட்டு போகும், அது உடைந்து போகும். விசுவாசிங்கள். மரணமே உன் கூர் எங்கே என்று நீங்க சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், சாபத்தை பார்த்து சொல்லுங்கள், மந்திரவாதத்தை பார்த்து சொல்லுங்கள், சூனிகளை பார்த்து சொல்லுங்கள், செய்வினை பார்த்து சொல்லுங்கள், இந்த உலகத்துக்கிற பாவங்களை பார்த்து மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை படுத்தும்படி வாழ்ந்து காட்டுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.